ஹை, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா தான் எழுதியிருக்கேன். இதுக்கு மேலே ஆண்டவன் கையில். போலாமா? ம். ஸோ அப்புறம் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஹாஸ்டலில் கொண்டு போய் நீ விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ண மாதிரி முதல்ல தேட்டருக்கு போகிறோம், அப்புறம் பீச்சுக்கு போகிறோம், அப்புறம் ரூம் போயிட்டு சோப்பு விஷயத்தில் நீ கொடுத்த வாக்கு இங்கே பாருங்க, நீங்கள் என்ன ஃப்ரெண்டு ஹாஸ்டலில் விடுவீங்களா மாட்டீங்களா? முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு. சரி, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏய் ஓகே ஓகே, நீ எங்கேயும் வர வேணாம், நானே கொண்டு போய் உன்னை ஹாஸ்டலில் விட்டுறேன். 2 minutes வெயிட் பண்ணு. ஏய் மச்சி, என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் ரூமுக்கு வரேன்டா, அதனால கொஞ்சம் நடத்து. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ வா. பை. போலாமா? டேய், கார்த்தி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரூமுக்கு வரான், அதனால நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேன், நீ வேணா போய்க்க. டேய் என்ன டே, நானும் அந்த ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நான் வெளியே போக மாட்டேன், அவங்க கிட்ட சொல்லிடு. ஏய் ஒரு நிமிஷம். ஹலோ கார்த்தி. ப்ளீஸ் டாடி, எப்படியாவது பேசி அவனை வெளியே கூட்டு போடா ப்ளீஸ். டேய் அவன்கிட்ட சொல்கிறேன்டா, கேட்க மாட்டேன்டான்டா. என்ன துரை எங்க கூட பேச மாட்டாராமா? டேய். அவனை வேற எங்கேயாவது போக சொல்லு. டேய் இருடா, அவன் உங்ககிட்ட பேசணுமா, நீயே பேசு ஒரு நிமிஷம். டேய் ப்ளீஸ்டா நீயே பேசுடா ப்ளீஸ்டா. சொல்கிறத கேளுடா, நீயே பேசு. துரா. ஹே ஹலோ நாகராஜ், எப்படி இருக்க? எனக்கு என்ன, ராஜா மாதிரி இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். ஊர்ல இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் நாகராஜ். அவளை நம்ம ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேப்பா, எனக்கு பயங்கர காய்ச்சலா இருக்கு. டேய். நான் rest டேய், நான் உனக்கு லாட்ஜ்லயே வேணாலும் ரூம் போட்டு தரேன்டா. நீ வேணா லாஜிக் போப்பா, நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேன். கொல்றானே. டேய், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுறா ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடா ப்ளீஸ்ரா. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். என்ன? எனக்கு உன் பைக் வேணும். டேய் ஒரு வாரத்துக்கு வேணும். ஒரு அவ்வளோ யோசிச்சுலாம் தர வேணாப்பா. டேய் ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே. டேய் ரொம்ப ஓவர்ரா. மேலதான் ரூம் இருக்கு, ரூம் போயிட்டு போலாம் வா. ஆமா. ஐயோ கார்த்திக், என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுடுங்க. விட்டுறேன். எவ்வளோ நாள் தான் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கிறது? கொஞ்ச நேரம் உன் முகத்தை பார்த்து பேசணும், அவ்வளோதான். உள்ளவா. உள்ளவா. ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விட்டுருங்க. சத்தியமா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், உள்ளவா. ஐயோ கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை கொண்டு போய் விட்டுருங்களேன். எல்லாரும் பார்க்குறாங்க. முதல்ல உள்ளவா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்லை. என்னை உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சா உள்ளவா, இல்லை வேண்டாம். இந்த ரூமை கூட்டுற பழக்கம் எல்லாம் இல்லையா உங்களுக்கு? அதுவா, அதுக்கு தான் செல்வம்னு ஒரு பையனை வச்சிருக்கோம். எங்க எங்க கூட்டுறான்?
போட்டோலாம் எங்க எடுத்தீங்க? அது நிறைய வெப்சைட்ல இருந்து. ஏய் என்ன? கையெடுங்க. ஏய் என்ன? கையெடுங்க. சொல்றத கேளு. சொல்றேன்ல. இங்க பாருங்க, இதுக்கு தான் சொன்னேன் உங்க ரூம்க்குள்ள வர மாட்டேன்னு. கையெடுங்க. சொல்றத கேளு. கார்த்திக் சொல்றேன்ல. ப்ளீஸ் கார்த்திக். சொல்றத கேளு. வேணாங்க. ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. சொல்றேன்ல. ப்ளீஸ் வேணா கார்த்திக். சொல்றேன்ல. வேணா கார்த்திக். கார்த்திக் என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? கண்டிப்பா பண்ணிப்பேன். என்னடா புது மேட் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. நல்ல பொண்ணு, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்ன பிளான்? கல்யாணம் பண்ற மாதிரியா? சேச்சா அதெல்லாம் இல்லைடா, எனக்கு அவளை பிடிக்கும், அவ்வளோதான்டா. இந்த விஷயத்த அவட்ட கிளியரா சொல்லிட்டியா? சொல்லலை, படித்தவ அதெல்லாம் புரிஞ்சுப்பா. பார்த்து கேர்ஃபுல்லாக பழகுடா, ஏதாவது பிரச்சனை இருப்போகுது. ஓகேடா ஓகேடா. இங்க நம்ம 2 பேரும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து செட்டில் ஆயிடலாமா? பாப்போம், என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். ஆனா இதையே சொல்லாதீங்க. உங்களுக்கு நிஜமா வேணா கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இன்னும் மட்டும் இல்லை, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, அனுஷ்கா எல்லா அழகான பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. சும்மா மழுப்பெல்லாம் பதில் சொல்லாதீங்க, நேரடியா சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், என் மேரேஜ் பற்றி எங்கள் அப்பாவுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் கலைக்க முடியாதுமா. ஏய் ஏய் அழுவதம்மா, இன்னும் ஏன் அழுவல? ப்ளீஸ் வேணும், அழாத வேணும், ப்ளீஸ் வேணும், அழாத வேணும், ப்ளீஸ் வேணும். என்ன ஏமாத்தல முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொல்கிறேன்னா சொல்லு. நான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ என்ன சொன்னீங்க சொல்லுங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என் சுச்சுவேஷன் இருந்ததும் அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணி கழட்டி விட்டுடலான்னு பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் உன்னை நினைக்கல. சொல்லாதீங்க. உன்னை கல்யாணம் பண்ண முடியாமல் போகிறது உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. எனக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்படியே சொல்லி தானே ஏமாத்துறீங்க. சும்மா நான் இதே சொல்லிட்டு இருக்க, அப்படி நான் உன்னை என்ன ஏமாத்திட்டேன்? நான் பாட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஏமாத்தணும்னு நினைச்சா முடியுமா முடியாதா? அப்புறம் சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் தாம்மா, இப்பவே சொல்லிட்டேன். உன் கூட இந்த அளவுக்கு பழகிட்டு வேற பொண்ணோட எப்படி வாழ போறேனே தெரியலம்மா. அந்த இடம் உனக்கு மட்டும்தான், அந்த இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே என்ன ரொம்ப பிடிக்குமா? ஏய் மாமா வர கண்டுக்காம இருக்கிற, பேண்ட் சட்டை போட்டு வந்தால் தான் மதிப்பீங்க போல.
என்னடி என்னங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடி குட் நியூஸ்? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் தூங்கிட்டு இருக்கேன்டி, அப்புறம் பேசுகிறேன். ஐயோ வேணாங்க, நானே சொல்லிடுறேன். நான் கர்ப்பமா இருக்கேன். என்னடி சொல்ற? ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு குட்டி பாப்பா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் கொடுத்த மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்டே இல்லையா நீ? அது ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி நடுவில் ஒரு 2 தடவை மட்டும் போடாமல் விட்டுட்டேங்க. சாப்பிடாம விட்டுட்டியா? முதல்ல அதை போய் கல்யாணி போ. ஏங்க எனக்கு அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. அந்த கற்பனைக்கே போகாதுன்னு சொல்லிட்டேன். முதல்ல நான் சொன்னது செய் போ. இப்போ எதுக்கு காத்துறீங்க? நான் உங்ககிட்ட என் ஃபேமிலியை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் பழகினேன். என்னை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. சரி கலைச்சிடுறேன், போதுமா? முதல்ல போய் டாக்டர் பாரு போ. இல்லை, ஏற்கனவே 2 மாதம் தள்ளி போயிடுச்சு. இப்போது 3ஆவது மாதம். ஒருவேளை டாக்டர் இதை கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? 3ஆவது மாசம் தரமா கலக்கலாம், நீ உடனே கிளம்பு. சரிங்க. டேய் என்னடா பிரச்சனை? கேக்குறேன்ல. என்ன ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லைங்க. ஏன்? இல்லை, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு, அது நாளைக்கு போகலான்னு பார்த்தேன். மழை வந்தா என்ன? கொடை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? முதல்ல கொடை எடுத்துட்டு கிளம்பு. சரிங்க. சரிங்கன்னு முன்னாடி தான் சொன்னேன், அப்படியே சும்மா எழுதிக்கிட்டு இருக்க. இழுக்கெல்லாம் இல்லை. தேவையில்லாம ஏதாவது யோசிச்சு என்ன கஷ்டப்படுத்தாத. அடுத்த தடவை நான் கால் பண்ணும்போது நீ ஹாஸ்பிட்டல் இருக்கணும், புரியுதா? சரிங்க. இப்பயாவது ஹாஸ்பிட்டல் வந்துட்டியா இல்லையா? பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டியா? என்ன டிராஃபிக் சத்தம் ஒன்றுத்தையும் காணோம்? ஒன்றும் இல்லை, தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். அவன் என்னை ஏமாத்திரான்னு நினைக்கிறேன் மச்சான். வீட்டில் இருந்துகிட்டே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போய் சொல்றாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். நீ எதுக்குடா பயப்படுற? பிள்ளைய பார்த்தா அவளுக்கு தான்டா அசிங்கம். கண்டிப்பா கழிச்சிருவா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமால, அவளுக்கு தான் அசிங்கம்ல. தப்பி தவறி போலீஸ் ஸ்டேஷன் போறான்னு வச்சுக்கய, அங்க டிஎன்ஏ டெஸ்ட் போட்டான்னு வச்சுக்க, ஒன்னு கல்யாணம் இல்ல ஜெயில் தான். டேய் நீ மூடி இருக்க நேரம் இருக்கியா? நான் நாட்டில் நடப்பதை சொல்றேன்ப்பா. நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். ஏய், பேசாம அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கப்பா. நல்ல பொண்ணு தானே, பிடிச்சு தானே பழகுன. ஏய் இப்ப எங்க இருக்க? வந்துட்டேங்க. இந்த பார்வனோ, தயவு செய்து ஏதாவது பிரச்சனை பண்ணி என்னை கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காத. கவலைப்படாதீங்க, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எங்க அப்பா உயிரே விட்டுவாரு. ஏங்க அப்போ உங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது, ஆனா நான் கஷ்டப்படலாம், அப்படிதானே? ஏ அப்படிலாம் இல்ல வேணும். இங்க பாருங்க, இப்படியே சொல்லி சொல்லி தானே இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏய் இல்ல சொல்றது கேள்வி வேணும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நான் இந்த கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன். ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ஏய் வினோ, ஏண்டி திடீர்னு இப்படிலாம் பேசுற? நாளைக்கு நான் மெட்ராஸ் வரேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் சொன்ன மாதிரி தான். ஹலோ வினோ ஹலோ. அவ போலீஸ் ஸ்டேஷன் போறேன்டா. ஜெயில் கன்ஃபார்ம். டேய்
பயமாக இருக்குடா. அவள் பாட்டும் ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டான்னு வச்சுக்கேன். டேய் அவ ஊர் இங்கேருந்து 400 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிளம்பி வர மாட்டா. இன்கேஸ் வந்துட்டானா? நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியா பழகுன? இல்லை அப்புறம் எந்த தைரியத்தில் அவள் வருவா? அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன். ஏய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? கல்யாணம் ஆனவனு யோசிக்கிறியா? எந்த ஒரு பையனாவது ஒரே ஒரு பொண்ணுக்கிட்ட தான் போகணும்னு நினைக்கிறானா? நீ நினைக்கிறியா? கல்யாணம் ஆனவங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லையா? சுமாரா அவனை குழப்பிட்டு உனக்கடா சிரிப்பு? அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போனா எப்படி இருக்கணும் யோசிச்சு பார்த்தேன். சிப்பு வந்துடுச்சு. வாயமுறா ஆள் மண்டு. ஏய் அவள் வரமாட்டாள்ல? கார்த்திக் எங்க? கார்த்திக் ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏங்க, அழுகாதீங்க. ஹலோ அழுவாதீங்க. ஏங்க அழுகுறீங்க? ஏங்க அழாதீங்க. அழுகாதீங்க ப்ளீஸ். அழுகாதீங்க. யாரா வந்துட போறாங்க ப்ளீஸ். அழாதீங்க. நீங்க போய் சொல்றீங்க. இல்லைங்க சத்தியமா சொல்றேங்க. கார்த்திக் ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்த பாக்குறீங்க. சத்தியமாங்க எனக்கு தெரியாதுங்க அவன் எங்க போனான்னு. யாரா வந்துட போறாங்க ப்ளீஸ். அழுகாதீங்க. என்னங்க சத்தம்? என்ன சத்தம்? சும்மா தான் சார். ஒன்றும் என்ன ஒண்ணும் இல்லைங்கிற. ஒரு பொண்ணு ரூம் தேடி வந்து அழுதுகிட்டு இருக்கா. நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்தா யாரு பதில் சொல்றது? ஹவுஸ் ஓனருங்க ப்ளீஸ்ங்க. ஏமா நீ யாருமா? உனக்கு என்னம்மா பிரச்சனை? சொல்லுமா உனக்கு என்ன பிரச்சனை? ஏம்பா மரியாதையா ரூமை காலி பண்ணிருங்க. சார் மரியாதையா ரூமை காலி பண்ணிருங்க சொல்லிட்டேன். ரூம் விட்டது தப்பா போச்சு. ப்ளீஸ் சார். இப்போ பார்க்க போகிறோம்.